வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு இந்தியாவின் 75வது சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திர திருநாள் பட்டிமன்றம் வழங்குபவர்கள் செனி பிரீத்தபிள் அடல்ட் டயாஃபர்ஸ், இணைந்து வழங்குபவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, மற்றும் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ், சி குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப், கோல்டு வின்னர் எலிடா தேங்காய் எண்ணெய். இந்த நிறுவனங்கள் வழங்கும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கலைஞர் தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்குகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று அந்த மன மகிழ்ச்சியான நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏதோ எந்த வருஷமும் இல்லாத ஒரு சந்தோஷம் தமிழ்நாட்டில் இந்த சுதந்திர தினத்தில் நமக்கு உண்டாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல எனக்கு. ஒரு புத்துணர்ச்சி, நாட்டில் நல்லது நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணங்கள், அதெல்லாம் இந்த சுதந்திர தினத்தில் நமக்கு நம்மளை அறியாமையே உண்டாயிட்ருக்கு. நம்ம தமிழக மாநிலத்தில் மாநில முதல்வர்கள் தான் சுதந்திர தினத்தன்று கொடியேற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் மாநில முதல்வர்கள் சுதந்திர தின கொடியை ஏற்றுறாங்க. இந்த உரிமையை ஒரு தமிழன் பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவுக்கே கொடியேற்றுகின்ற சுதந்திரத்தை பெற்று கொடுத்தது ஒரு தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுதந்திர நாள் இன்னைக்கு. இந்த சுதந்திர திருநாளில் ஒரு அருமையான பட்டிமன்றத்தை கலைஞர் தொலைக்காட்சி இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு. ஒரு நல்ல தலைப்பு. அதுவும் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம பிள்ளைய தான். 2 வருஷமாக பள்ளிக்கூடம்னா என்னான்னு தெரியாமல் இருக்கேன். அந்த குழந்தைகளை மையமாக வைத்து இன்னைக்கு தலைப்பு. வீட்டிலையே பள்ளிக்கூடம், வீட்டிலையே விளையாட்டு, வீட்டிலையே சாப்பாடு, வீட்டுக்குள்ளேயே இருக்கான். பாவமாக இருக்கு. அவனை வெளியில் அனுப்பிட்டா வந்துருமோ அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே முடக்கி அந்த குழந்தைகளை பற்றி ஒரு தலைப்பு. குழந்தைகளுக்கு அதிகம் செலவழிப்பது தேவையானதா தேவையற்றதா? ஏன்னா குழந்தைகளுக்கு இன்றைக்கி செலவழிக்கணும்னு நினைக்காத தகப்பன் தாய் யாரும் இருக்க முடியாது. எல்லாரும் என்ன நினைப்போம்னா, என் வாழ்க்கை தான் இப்படி போச்சு, என் பிள்ளையாவது சந்தோஷமாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்லா செலவழிக்கணும், அதை தவிர வேறு என்ன ஒரு தாய் தகப்பனுக்கு வேலை அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. கஞ்சத்தனமாக இருந்து என்ன பிரயோஜனம்? சில பேர் இருப்பாங்க பாருங்கள், 3 நாள் கொடைக்கானலுக்கு டூர் கூட்டி போவான். 3 நாளைக்கு வேண்டிய புளிச்சோரை கட்டி அதுக்கு மசால் கல்ல அது இதெல்லாம் வாங்கி 3 நாளைக்கும் புளிச்சோறு, காலையில் புளிச்சோறு, மத்தியானம். செலவு அதிகமாகும்ல. கொடைக்கானலில் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தா 2000 ரூபா பில்லை போடுவான்டா அப்படின்னு 3 நாளும் புளிச்சோத்தை கட்டிட்டு போய் அவங்க அப்பா நம்ம பிள்ளையெல்லாம் மனுஷனாயா நீ? கொடைக்கானலில் 3 நாளும் புளிச்சோறு கெடாமல் இருக்கும்னு கட்டிட்டு வந்திருக்கிய. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? கஞ்சத்தனம் சிக்கனம். அதுக்கு தலைவர் அழகாக பதில் சொன்னார். தைக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்து தைய கூலி செலவாகும்னு தைக்காமல் வச்சுருப்பான் பார்த்தியா, அவன் தான் கஞ்சன். தைச்ச சட்டையில் மிச்ச துணியில் 3 கர்ச்சீப் தைப்பான்ல, அதுக்கு பேர் தான் சிக்கனம். அழகான உதாரணம் பாருங்க. இவங்க அந்த மாதிரிலாம் தேவையில்லை.
அதிகம் செலவு பண்ணி எத்தனை குடும்பம் வீதிக்கு வந்திருக்கு. பட்டிமண்டபத்தினுடைய விவாதத்தை தொடங்க குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் குழந்தைன்னு நினச்சிடாதீங்க. நான் இப்போ குழந்தைங்கிறதுக்கு என்ன வரையறை கொடுக்குறேன்னா, பெற்றோர்களை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அவன் குழந்தை தான். ஏதோ மடியில் இருந்துட்டு நான் தவழ்ந்து போய் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டோடு நிறுத்திடாதீங்க. அவன் திருமணம் முடித்து தனி குடும்பமாக மாறுகிற வரை அவன் குழந்தை தான். அதனால் அந்த குழந்தைகளுக்கு செய்கின்ற செலவு தேவையானதா தேவையற்றதா? தேவையானதே என்ற அணியில் தன் கருத்துக்களை தொடங்க திருமதி நாகநந்தினி உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. எங்க ஐயா சொன்ன மாதிரி சாதாரண சுதந்திரமா இது? இது இந்திய நாட்டுக்கு 75வது சுதந்திர தின விழா மட்டும் கிடையாது. 10 வருஷம் பொறுமையா இருந்ததுக்கு எப்படி தெரியுங்களா? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, we are back அப்படின்ற அளவுக்கு இனி நாடும் எங்களுது தான், மக்கள் மனசும் எங்களுக்கு தான். அப்படிப்பட்ட சுதந்திர தின விழாங்கய்யா இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷத்தோட உற்சாகத்தோட பேச வந்திருக்கோம். குளிர்விக்கும் நிலவு, சுட்டரிக்கும் சூரியன், வீசும் நட்சத்திரம், மண்ணின் மனம், மழையின் சுவை, பூக்களின் கூட்டம், கடலின் முத்தம், கண்களின் ஒளி, இவை எல்லாத்தையும் அள்ளி எடுத்து தாயா ஒரு குழந்தைய நம்ம பெத்து வளர்த்துறோம். அந்த குழந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய செலவுல என்னங்கய்யா தேவையில்லாததுன்னு இருக்க போகுது? ஏன் தயவு செஞ்சு அவங்க 3 பேர்த்த பார்த்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். என்னன்னா, எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? நான்லாம் அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேன். எங்க அம்மா சொல்ற மாதிரி தான் நடந்துக்குவேன். அண்ணன் தம்பி அத்தனை பேரும் ஒரே தட்டில் போட்டு அப்படி ஒன்று மாற்றி ஊட்டிக்குவோம். ஒரு ஓட்ட ட்ரௌசரை போட்டு ஊரெல்லாம் நாங்கள் சுற்றி திரிவோம். நாங்கள் நல்ல வெள்ளைச்சோரை பார்க்குறக்கே 4 பிறந்த நாள் காணோன்னு, அதை விட பண்டிகைன்னா பலகாரம் இருந்தால் அப்போ தான் எங்களுக்கே தேடி வந்து கிடைக்கும். சிம்மிலி விளக்குலையே SSLC படித்து பாஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு IAS ரேஞ்சுக்கு பீட்டு விடுவாங்க. தயவு செஞ்சு அதை யாரும் பேசிடாதீங்க, அதையெல்லாம் நம்பிடாதீங்க. அது இல்லை இப்போ இருக்கக்கூடிய விஷயம். அன்னைக்கெல்லாம் வீட்டில் எத்தனை பேருங்கய்யா? 8-10 குழந்தைங்க இருந்துச்சு. அன்னைக்கு பெற்றவங்களுக்கும் பெருசா தெரியாது. நான் பெத்த குழந்தைய வயிறார சாப்பாடு போட்டு வளர்த்துனா போதும்னு தான் அன்னைக்கு இருந்த பெற்றவங்க நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு 1-2 வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். தாம் பெத்த ஒரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெத்தவங்களும் நினைச்சு நல்வழியில இன்னைக்கு செலவு பண்றாங்களே, அந்த செலவு தேவையானதுன்னு தாங்க நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஏரியாக்கே, ஒரு ஊருக்கே 10 பேர் தான் படிச்சவங்க இருப்பாங்க. ஒரு மாவட்டம் எடுத்தா ஒரு 20-30 பேர் தான் அயல் நாட்டுக்கே போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, ஒரு ஏரியால கிட்டத்தட்ட 10-20 பேர் ஃபாரின்ல வேலை செய்யறான்னு சொன்னா அந்த குழந்தையோட தரம் உயர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம செலவு உயரத்தானே வேணும். சூரியனை பார்த்து மணியை தான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த சூரிய சக்தியில மோட்டார் சைக்கிளே ஒரு பெண் இன்னைக்கு உருவாக்கி இருக்கானா, அந்த செலவு இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க பெற்றவங்க. அது தேவையான செலவு தானே. எல்லாரும் சொல்லுவாங்க, என் குழந்தை என்ன மாதிரியே கிடையாது, அவன் சுத்தமா என்ன மாதிரி கிடையாது. ஆமாங்க, நம்ம குழந்தைங்க நம்மள மாதிரி கிடையாது. ஏன்னா நம்மளை விட அது புத்திசாலிங்க. நம்மளாம் படிக்கும் போது என்னங்க பண்ணோம்? 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் கழுத்து இப்படி தொட்டு பார்த்தா தான் அதுங்களை ஸ்கூல்லையே நம்ம போய் சேர்ந்தோம். ஆனா இன்னைக்கு 7 வயசு குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியுது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியுது. அப்பேற்பட்ட குழந்தைக்கு ஏங்க இன்னைக்கெல்லாம் எத்தனையோ விஷயத்த நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்டுதாங்க நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். காலையில செல்போன்ல அலாரம் வைக்கிறதுல இருந்து ஏரோப்ளைன்ல ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ற வரைக்கும் ஒரு 10 வயசு குழந்தை இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா, அந்த அறிவுக்கு பட்டை தீட்டவர்க்கும் தீனி போடுவதற்கும் நம்ம செய்யக்கூடிய செலவு ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் இவங்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு பெண்களுக்கு நம்ம தற்காப்பு சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா, நம்ம நினைக்கிறோம்ல எதுக்கு செலவுன்னு கேட்குறீங்களே, குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறத காட்டிலும் தற்காப்பு கலையை எவ்வளவு செலவானாலும் அந்த பெண்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆண் எதுக்கு வந்துட்டீங்கன்னா டோன்ட் டச் நெவர் டச் அந்த குழந்தை போயிட்டே இருக்குன்னா அந்த செலவு நம்மளுக்கு அவசியம் தானங்கய்யா. அதைத்தாங்க நாங்க சொல்றோம். அதாவது உலகத்திலேயே அதீத செலவாக இருந்தாலும் தன்னுடைய திறமைய இந்த உலகத்துக்கு பறைசாற்றுனா எங்க அக்காவோட வளையல் மூலமாக தான் அது நடக்கும் என்றால் அதையும் நான் கழட்டி தருவேன். ஒரு அக்கா கழட்டி தரா, அதன் மூலமாக ஒரு தம்பி முன்னேறி வரா. அவருதான் பிற்காலத்தில் இந்த உலகத்தையே போற்றக்கூடிய அளவிற்கு நமது முன்னாள் ஜனாதிபதி மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாமாக உருவானார்னு சொன்னா
அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்க நாங்கள் செய்யக்கூடிய செலவு இன்னைக்கு தேவையே என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க்கை நாகநந்தினி ரொம்ப அருமையான பேச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பேச வருவாங்கன்றதை முன்கூட்டியே கணித்து அதுக்கு பதில். காரணம், நாங்கள்லாம் கூட்டு குடும்பத்தில் எங்கள் சித்தப்பா மாமா எல்லாம் ஒன்றா பக்கத்தில் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலே 10 பிள்ளைய, எங்கள் மாமா வீட்டில் 13 பிள்ளைய, எங்கள் பெரியப்பா வீட்டில் 6 7 எல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே ஒரு பள்ளிக்கூடம் தனியாக தொடங்கணும். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணால் அம்புட்டு பேரும் கூப்பிட்டு அடிப்பாங்க. ஒரு சேட்டை தான் பண்ணியிருப்பேன். எங்கள் அப்பா அடிச்சுட்டு போவார். எங்கள் சித்தப்பா வந்து, ஏண்டா மரத்து மேலே ஏறி விழுந்தியா? ஆமாம் சித்தப்பா, இப்போ தான் எங்கள் அப்பா அடித்தார். ஏண்டா மரத்துனா ஏறுவியா நீ? சித்தப்பா அடிச்சுட்டு போனால் தாய் மாமே வருவார். மரத்தில் ஏறி விழுந்தியாம்ல, ஐயோ என்ன எத்தனை பேரா வந்து அடிப்பீங்க? ஒரு தப்பு செஞ்சதுக்கு குடும்பமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க என்ன செலவு இருந்துச்சு, யார் எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியாமல் படிச்சுட்டு கிடந்தான். அப்படி வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்க முடியாது. ஒரு குழந்தைய அதை பெற்றெடுக்கும் போதே செலவழித்து தான் பெற்கிறான். குழந்தைய வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை கருத்தரித்தல்ல 5 லட்சம் செலவழித்து ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குறான். அந்த 5 லட்சத்தை பற்றி அவன் கவலை இல்லை. காரணம், வாழ்நாள் முழுவதும் குழந்தை பேரின்மை, குழந்தை பெற தகுதியற்றவர்கள் என்ற அவப்பெயரை தாங்குவதை விட 5 லட்சம் செலவழித்து ஒரு பிள்ளைய பெற்று அவன் கையில் கொடுக்குறான் பார், அந்த ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் யாருக்காவது கிடைக்குமா? இந்த செலவை யாராவது மாட்டேன்னு சொல்லுவோமா? இந்த காலம் அப்படி மாறிடுச்சு. என்ன செய்ய சொல்கிறீங்க? அருமையாக கேட்டாங்க நாகநந்தினி. அதுக்கு பதில் சொல்லணும். நாகநந்தினிக்கு பதில் சொல்ல எங்களை அருமை கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா உங்கள் பலத்த கரவொலியோடு தேவையற்றதே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை கவிநயத்தோடு வழங்க வருகிறார். இன்று சுதந்திர நாள். தேசிய கொடியை நாம் குண்டூசியிலே குத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல. கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல. அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். தேசத்தை காத்த தியாகிகளை உயிருள்ளவரை உச்சரிக்க அவர்கள் பெயரை நாக்கிலேயே பச்சை குத்தி கொள்வோம் நாம். வாயில் குத்தும் ஊசி மட்டும் வாவூசியாக இருக்கட்டும். அதாவது மூத்த தலைமுறை சொல்வதை கேட்கக்கூடிய கடைசி தலைமுறையும் நாம் தான். இளைய தலைமுறை சொல்வதையும் கேட்கக்கூடிய முதல் தலைமுறையும் நாம் தான். உண்மையிலேயே இன்று குழந்தைகளை நோ சொல்லி நாம் வளர்க்கவே இல்லை. எதை கேட்டாலும் எஸ் என்று சொல்லியே பழகி இருக்கிறோம். என் வீட்டில் அல்லது என்னுடைய காலத்தில், அந்த இளமை காலத்தில் எல்லார் வீட்டிலும் நிறைய குழந்தைகள் உண்டு. அப்பொழுது குடும்ப தலைவரிடம் கண்டிக்கிற ஆற்றல் இருந்தது. இன்னைக்கு எந்த குடும்ப தலைவரிடத்திலும் தன் குழந்தையை கண்டிக்கிற ஆற்றல் இல்லை. சத்தம் போட்டுட்டு மறு நிமிஷம் இவன் மன்னிப்பு கேட்குறான். தெரியாம சொல்லிட்டோமா, சாப்பிடுமான்னு ஒரு தடவை சத்தம் போட்டுட்டு 3 தடவை இவன் அழுறான். ஆக குழந்தைகளிடம் அந்த குறைபாடு இருக்கிறது என்றால் குடும்ப தலைவரிடம் இந்த குறைபாடு இருக்கிறது. முதலில் இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழக வேண்டும். அதான் முக்கியம். இன்றைய தலைமுறை குழந்தைகளின் அறிவை பற்றி தான் கவலைப்படுகிறது. நீங்கள் சொன்னது சரி. நாங்கள் சொல்வது, ஒரு சமுதாயம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் குழந்தையின் மனசை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். எப்பொழுதும் குழந்தையை அறிவால் பார்க்காதீர்கள், மனசால் பாருங்கள். கண்ணதாசன் புஷ்ப மாளிகாவில் எழுதினான். அப்பா மகனை பார்த்து கேட்பாரு, தம்பி, மீன்கள் நீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா? அதுக்கு பையன் சொல்லுவான், அப்பா, மீன்கள் நீரிலே வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை, ஆனால் தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது. அப்படித்தான் என்னதான் அறிவிருந்தாலும், அதற்காக நீங்கள் என்னதான் செலவு செய்தாலும், தங்கள் மனசுக்குள் வருகிற எண்ணங்களுக்குள்ளேயே அவர்கள் சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். அதுதான் முக்கியம். பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா?
வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வளர்ந்த வில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. ஆக மனம்தான் முக்கியம். அதாவது நிலத்தில் விளையிறத வாங்கி நீங்க கொடுக்கலாம். நடுவர்களே, நிலத்தில் விளையதை வச்சு வாங்கி கொடுக்கலாம். இந்த நிலத்தையே விற்றல்லவா வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் கல்வியை பற்றி சொன்னீர்கள். நாங்கள் நல்ல படிக்க வைக்கணும், அவனுடைய அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நான் கூட சொல்வது உண்டு, வெள்ளை தாமரையில் தான் வீற்றிருக்கிறாள் சரஸ்வதி. பள்ளிக்கூடங்களில் வெள்ளை தாமரையில் தான் வீற்றிருக்கிறாள் சரஸ்வதி. ஆனால் அந்த தாமரை மிதப்பது தண்ணீரில் அல்ல, பல தகப்பன்கள் வடிக்கும் கண்ணீரில். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆக அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்னு ஏன் நீங்கள் ஆசைப்படுறீங்க? சாதாரணமான பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் முன்னேறவில்லையா? அரசு பள்ளியிலே படித்தவர்கள் முன்னேறவில்லையா? நீங்களும் நானும் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, கலைஞர் அரங்கம், இவர் எந்த கல்லூரியிலே படித்தார்? வரலாறு ஆகவில்லையா? ஆக படித்து வைத்து செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அவ்வளவு பசும் படிக்கலாம். ஆனால் கடைசியில் கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலா இருந்தாலும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஆக மனம் முக்கியம். அந்த மனம்தான் உங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பணத்தை அதிகம் செலவு செய்வதன் மூலம் ஒரு நல்ல எதிர்காலத்தை குழந்தையின் வாயிலாக நாம் உருவாக்க முடியாது. தேவையான செலவு செய்து மட்டும் அவர்களை பண்பட வேண்டும், பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வளர்த்தால்தான் ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த நாடு அடைய முடியும் குழந்தைகளின் வாயிலாக என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அற்புதமான பேச்சு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பிள்ளைகளுக்கு ஏதோ நிறைய செலவழிச்சிட்டா நம்ம கடமை முடிந்ததாக நம்ம நினைக்கிறோம். கிடையாது. ஏதோ செலவு செய்தால்தான் நம்ம பிள்ளைகளை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம்னு இன்றைக்கி ஒரு தவறான கண்ணோட்டம் நமது பெற்றோர்களிடம் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும்னா வாங்க, கோவை தனபால் தேவையானது அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். நீரஜ், நீ எய்திய ஈட்டி 139 கோடி இந்திய இதயங்களிலும் பெருமையை நாட்டியிருக்கிறது. இந்த 75வது சுதந்திர தின விழாவில் தங்க மகனுக்கு தலை நிமிர்ந்து சல்யூட் அடிக்கின்றோம். பட்டாம்பூச்சிகளை பிடித்து கட்டிவிட்டு அது அழகாக பறக்கவில்லை என்று சொல்லுவது எப்படியோ அது போலதான் குழந்தைகளுடைய தேவைகளுக்கு பணத்தை செலவு செய்யாமல் தன் குழந்தை வளரவில்லையே என்ற ஏக்கத்தை வெளிப்படுத்துவது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்னும் நடுவர்களே, எக்ஸ்ட்ரானரி மேன், என் குழந்தை எல்லாத்த விட எக்ஸ்ட்ரானரியா இருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். வாட் இஸ் மென் பை எக்ஸ்ட்ரானரி? அவங்க சொல்ற மாதிரி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அது இல்லை எக்ஸ்ட்ரானரி. இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரானரி. பேசுறது எல்லாருமே பேசுவோம், ஆனால் 4 பேர் கேட்குற மாதிரி கொஞ்சம் பேசுறவன் பேச்சால. எல்லாரும் ஓடுவோம் தெரியும், ஆனால் முதல்ல எல்லாத்த விட முதல்ல ஓடுறவங்க ஓட்டப்பந்தய வீராங்கனை. இப்படித்தானே எக்ஸ்ட்ரானரிங்கிறது. கொஞ்சம் கூடுதல் படிப்பு, கொஞ்சம் கூடுதல் வேலை, கொஞ்சம் கூடுதல் சிந்தனை, அதுபோலதான் கொஞ்சம் கூடுதல் செலவு. அதற்கு நாம் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதிகம் என்று சொன்னால் தேவையற்ற ஊதாரித்தனமான செலவுகள் அல்ல, தன்னால் முடியாமல் இருக்கின்ற செலவுகளோடு சேர்ந்து கொஞ்சம் கூடுதல் செலவு. அவ்வளவுதான், சிம்பிள் திங். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அப்பா ஏழை தகப்பன் தான், ராம்ஜி சக்பால் ஒரு ஏழை தான். தன்னுடைய குழந்தை தன்னால் படிக்க வைக்க முடியவில்லையே, போதும் இதோடு கூடுதல் செலவு தேவையில்லை என்று நிறுத்தி இருந்தால் இன்று நம்மளுக்கு அண்ணல் அம்பேத்கர் கிடைத்திருப்பாரா? உதவித்தொகை எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறார். பரோடா மன்னன் சாயாஜி உதவித்தொகை வழங்குவதாக கேள்விப்பட்டு தன்னுடைய மகன் 5 ஆண்டுகள் அவருடைய அரண்மனையிலே வேலை செய்தாலும் பரவாயில்லை, என் மகனுக்கு உதவித்தொகையை பெற்று படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கூடுதலாக. அதனால் பணத்தை பெற்றார், மும்பைக்கு சென்றார். மும்பையிலே எல்பின்ஸ்டன் கல்லூரியிலே தன் மகனை BA வரைக்கும் படிக்க வைத்தார். படிக்கின்ற பொழுது செலவாகுமே என்று படிப்புக்கு செலவு செய்தால், ஆனால் தான் தங்குகின்ற அறைக்கு 2 அறைகள் எடுத்து ஒன்றை படிப்பதற்கு வைத்துக்கொண்டு இரவு முழுவதும் மகன் படிப்பதை
பார்த்து ரசிக்கிறார். ஆனால் வெளிச்சத்திலே ரசித்தால் மின்சார செலவு ஆகுமே என்று இருட்டிலேயே தன் மகன் படிப்பதை ரசித்த தகப்பன் அப்படிப்பட்ட செலவுகள் செய்ததால் தான் உலகம் மெச்சிய சட்டமேதை கிடைத்தார். நீங்கள் செலவை கணக்கு பார்க்காதீர்கள். நான் குழந்தைகளை பார்த்து, மாணவர்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் அதிகம் செலவு செய்யுங்கள். நீங்கள் அதிகம் செலவு செய்யுங்கள். நீங்கள் நேரத்தை விலங்கோடு செலவு செய்தால் நீங்கள் விலங்காக முடியாது. நீங்கள் பறவையோடு செலவு செய்தால் நீங்கள் பறவையாக முடியாது. ஆனால் நீங்கள் 10 புத்தகங்களோடு நேரத்தை செலவு செய்தால் நீ 11வது புத்தகமாக மாறுவாய். அதனால் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று மாணவர்களுக்கு சொல்லுகின்றேன். செலவு என்பது பணம் மட்டுமல்ல, அதற்குண்டான நேரம். நீங்கள் அழகாக சொன்னீர்களே நடுவர் அவர்களே, குழந்தை என்பது நான் 5 வயது 6 வயது குழந்தையை நிர்ணயிக்கவில்லை. ஒரு மனிதன் 25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட திருமணமாகும் வரை நான் குழந்தையாக நிர்ணயிக்கிறேன் என்று நீங்கள் அழகாக சொன்னீர்களே, அதுதான் இயற்கை நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியுமா, சத்தியமாக சொல்லுகின்றேன், எல்லா விலங்குகளுமே தன்னுடைய குட்டிகளை 6 மாதங்களுக்கு மேல் வளர்ப்பதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகளை 25 ஆண்டுகள் வளர்த்து கொண்டிருக்கிறார். தன் வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் செலவாகுகிறதே என்று எந்த மனிதனும் நினைப்பதில்லை, இவர்கள் 3 பேரை தவிர. ஏற்படாத நிலம் விளைச்சலாகுமா? நீங்கள் ஏற்படாத நிலம் விளைச்சலாகுமா? செலவு செய்யாத நிலம் பால் நிலம். பால் நிலத்திலே புல்கள் விளையும், நெல்கள் விளையாதையா. குழந்தைகளை சிந்திக்க வைக்க வேண்டும். சிந்திக்க வைத்தால் போதாது இந்திரா, சிந்தித்ததை செயலாக்க வைக்க வேண்டும். சிந்தனை, செயல், இது நடக்கின்ற பொழுதுதான் அதற்கு ஒரு வடிவமாகிறது. சிந்தனை செயலாகும், செயல் வடிவாகும். வடிவமாக வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் செலவாகும் இந்திரா, கொஞ்சம் செலவாகும். குழந்தைகளுக்கு செலவு செய்வது பயனற்றது, ஒருபோதும் ஆகாத, அது பயனுள்ளதுதான் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நெல்லை ஜெயந்தா பேசணுன்னா ஏதோ தேவையில்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தலையாட்ட வச்சிட்டார். அதுதான் பேச்சாளருடைய திறமை. இப்போ தனபால் பேசணுன்னா இப்போ நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஏதோ நம்ம செலவு பண்ணாமல் பிள்ளைகளை காய போட்டுக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு. அவர் சொல்கிற செலவுகளை இன்னும் நம்ம பண்ணாமல் விட்டோம் ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கார். ஒரு குழந்தைக்கு செய்கின்ற செலவு பேங்க்கில் போடுற டெபாசிட்டுக்கு சமம். அதனால் குழந்தைகளுக்கு செலவு செய்கிறதுக்கு யோசிக்காதீங்க அப்படின்ட்டார். யார்? தனபால். நீ அதுக்கு பதில் சொல்லணும். மிக சிறப்பாக பதில் சொல்வதற்கு தனபாலை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவரை வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்திரா அப்படின்னு கூப்பிட்டு வேற சொல்லியிருக்கார். அதற்கு பதில் சொல்ல அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் தேவையற்றதே என்ற அணியை அலங்கரிக்க வருகிறார். ஒருபடி அரிசியில ஒரு 5-6 கல் இருந்தா பெரக்கிட்டு சோறாக்கிடலாம். என்னங்க, ஒருபடி கல்லுக்குள்ள 5 அரிசி எடுத்து வச்சு ஆக்கி தின்னுன்னா சங்கடமா இருக்காதா கேட்கறதுக்கு? நீங்க கல்விக்காக செய்யக்கூடிய செலவை அத்தியாவசிய செலவு என்று நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். நீங்கள் கல்விக்காக செய்யக்கூடிய செலவை கொஞ்சம் கூடுதல். கோயம்புத்தூர்காரர் கொஞ்சம் கூடுதலுங்க, கொஞ்சம் கூடுதலுங்க. இவர் கொஞ்சம் திமிரு கூடியிருந்துங்க, கொஞ்சம் அகங்காரம் கூடியிருந்துங்க, கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் தகப்பனார் காலில் வச்சு மிதிச்சு போடுவாங்க. கொஞ்சம் கூடுதலுங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தா பரவாயில்லைங்க, இன்னும் 10-20 செருப்பு வச்சிருக்காங்க. செப்பல் ஸ்டாண்டு ஆளுக்கு 4 வச்சிருக்காங்க. இது தேவையா, இது தேவையில்லையாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஒளித்திரையை விழித்திரைக்கு அருகில் வைத்து பார்த்து இரவு 2 மணி வரைக்கும் உட்காந்து அதையே நோண்டிக்கிட்டு காலையில் 10 மணி வரைக்கும் எந்திரிக்காம 11 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் வேண்டாம் லஞ்சும் வேண்டாம், ஐ வாண்ட் மை பிரிஞ்ச் அப்படிங்கிறீங்கள, அதைத்தான் வைய வந்திருக்காங்க. 5000 ரூபாய் ஒரு ஹோட்டலில் போய் பில்லு கட்டுனீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு கூட அந்த பிள்ளைங்க சாப்பிட்ருக்காதுங்க. அப்புறம் முடிக்கும் போது டெசர்ட்டு. உங்களை பாலைவனத்துக்கு தான் ஒட்டகமேய்க்க அனுப்பணும் 3 பேரையும். இந்த பெருந்தொற்று காலத்தில் நண்பர்களே, தாய் தகப்பனாரை இழந்து விட்ட குழந்தைகள் உற்றார் உறவினிடத்திலே விட்டு அவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் அரசு தந்துருமான்னு இன்னைக்கு முதலமைச்சர் யோசிச்சு 1008 பட்ஜெட் கணக்கு பார்த்து வெள்ளை அறிக்கையை விட்டு மாதம் 3000 ரூபாய் ஒரு பிள்ளையினுடைய மொத்த படிப்பு செலவுக்கும் உணவு செலவுக்கும் திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திலே அதிகப்படியான செலவுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? 3 பேரும் தங்கை பேசும்போது கேட்பதற்கு நல்லா இருந்துச்சு.
அப்துல் கலாம் அவர்களுடைய சகோதரி தன் கைகளிலே இருந்த தங்க வளையல்களை கழட்டி கொடுத்தால், ஜோஹில்னா போ படி தம்பி, காசு இல்லைன்றதுக்காக உனக்கு பிடித்தமான ஏரோநாட்டிக் என்ஜினியரிங்கை படிக்க விடாமல் போய்விடக்கூடாதுன்னு பதறினா. ஆனா அவர் எந்த சூழ்நிலையிலே அதை படிச்சார் தெரியுமா? படிப்பிற்காக கடன் வாங்கலாம், படிப்பிற்காக நகைகளை விற்கலாம் என்பது அதிக செலவில்லை சகோதரி, இது அத்தியாவசியமான செலவு. எது அவசிய செலவு, எது ஆடம்பர செலவு என்பது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வயதில் நடுவர்களே, என் குழந்தையை கூட்டிட்டு தங்கச்சி சொன்ன மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவத்தானே செய்யணும். நம்ம பிள்ளை பிறந்தால் நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். அதெல்லாம் பெரிய அறிவாளித்தனம் இல்லை. அநாத ஆசிரமத்தில் போய், ஒரு ஆர்ஃபனேஜில் போய் எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் கேக்கு, எல்லார் பிள்ளைகளும் வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே என் பிள்ளைக்கு சொன்னோன்னு எனக்கு சந்தோஷம், எங்கள் வீட்டுக்காருக்கு சந்தோஷம். ஒரு பிள்ளை மட்டும் கேக்க தூக்கி சடார்னு எரிஞ்சு விட்டுருச்சு. ஒரு 7 வயது பெண் குழந்தை இந்த கேக்கத்துக்கு டப்புன்னு எரிஞ்சிட்டேன். எனக்கு கவலையாக போயிடுச்சு. ஏன்டா செல்லம் ஏன் எரியிற அப்படின்னா, அந்த குழந்தை சொல்லுதுங்க, எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது, எனக்கு ஹாப்பி பர்த்டே எப்போனே தெரியாது, நான் மட்டும் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லணுமா? எனக்கு பிடிக்கல, நான் எரிவேன் மண்ணில். நான் அந்த பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டேனா? இந்த 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 இதயத்தினுடைய வலி உங்களுக்கு தெரியலையா? இந்த குழந்தை பேசும்போது உங்களுடைய கண்ணுங்களினுடைய ஓரத்திலே கண்ணீர் வரலையா? எப்படிங்க நீங்க பிறந்தநாள் கொண்டாடுவீங்க? அன்னைக்கு விட்டு அந்த தப்ப உங்க பெருமைகளை கொண்டாடுறதுக்காக அநாத ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் போய் தயவு செய்து உங்க கொண்டாட்டங்களை நடத்தாதீங்க. இது மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வையுங்கள். நீங்க BMW வாங்கி கொடுக்குறீங்களா, டுக்காட்டி வாங்கலாம், கையில காசு இருக்குங்கிறதுக்காக பெரிய பெரிய செலவுகளை செய்யறீங்களா இல்லையா? எது அத்தியாவசியம், எதற்கு மதிப்பும் மரியாதையும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விடும். பிள்ளைகளுக்கு புதுசா வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு புத்தகத்தையோ ஒரு நோட்ஸையோ வாங்கி படித்தோம்னா அதை பத்திரமா அந்த 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 புத்தகத்தினுடைய ஓரம் அடங்காமல் பத்திரமா படிச்சுட்டு அடுத்த செட்டு பிள்ளைகளுக்கு, இல்லாத பிள்ளைக்கு இலவசமாக கொடுக்கலாம். அல்லது இந்த பிள்ளையே கஷ்டப்படுற பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 9ஆம் கிளாஸ் புஸ்தகம் வாங்க முடியலன்னா இதை இன்னொரு 8ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பாதி விலைக்கு விற்றுட்டு அது 9ஆம் கிளாஸ் புஸ்தகம் வாங்குங்க. இது என்ன மாதிரியான அனுபவம் தெரியுமா? ஒரு பேனால மையில்னா கூட பக்கத்தில் ஒரு சொட்டாக வாங்கி எழுதின அனுபவம் எல்லாம் எனக்கு இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் புதுசு, எல்லாம் ஒரு தடவை தான். யூஸ் அண்ட் த்ரோ. அப்போ தாய் தகப்பனாரு நீங்கள் நிறைய இந்த அண்ணாச்சி கொஞ்சம் கூடுதலாக செலவழிக்கிறவர் நல்லா உங்களை வாங்கி யூஸ், அப்புறம் உங்களையும் த்ரோ. ஒரு ஆள் நல்ல உழைப்பாளி, நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. எனக்கு கிடைக்காது என் பிள்ளை கிடைக்கட்டும் வாங்கி கொடுக்குறாரு. இந்த உழைப்பாளியினுடைய மகன் கண்டிப்பாக செலவாளியாக மட்டும்தான் இருப்பான் நண்பர்களே, உழைப்பாளியாக வரமாட்டான். செலவாளி பிள்ளை என்ன ஆவான் தெரியுமா? பெரிய கடனாளியாவான், கடனாளி ஆயிடுவான். கடனாளி பெத்த பிள்ளை இது இத்தனைக்கும் பொறுப்பாளி ஆவான், இத்தனைக்கும் பொறுப்பாளி. மீண்டும் பொறுப்பாளிக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் தான் உழைக்க ஆரம்பிப்பான். ஒரு உழைப்பாளி தன்னை அறியாமல் 5 தலைமுறையை பிச்சைக்காரராகிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகப்படியாக செலவு செய்யுங்கள். எது அவசிய தேவை, எது அனாவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதிகமாக குழந்தைகளுக்கு செலவு செய்வது என்பது தேவையற்றதே என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவையற்ற செலவுகள் எவ்வளவு செஞ்சு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கவிஞர் இனியவன் தேவையானதே அப்படின்னு பேச வர்றாரு. எனக்கு ஒன்று புரியல இந்த தலைப்பில். அதிகம் செலவு செய்வது அவசியமா அத்தியாவசியமா? இந்த அதிகம்ன்றதை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யார்? என் பிள்ளைக்கு நான் செலவு செய்கிறத எது அதிகம் நீங்கள் யாருங்க சொல்கிறது? நான் முடிவு பண்ண இல்லையா? இவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க கேட்குறாங்களே, பள்ளிக்கூடத்தில் ஏன் சேர்க்குறீங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது, ஏன் நீங்கள் அதுமாதிரி பெரிய ஸ்கூலில் சேர்க்குறீங்க? நான் கேட்குறேன், ஏன் சேர்க்குறேன் தெரியுமாம்மா? உங்களை மாதிரி ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வேலை செய்கிற ஸ்கூல்லேயே சேர்க்காத காரணத்தினால் நீங்கள் ரிஸ்க் எடுக்காத போது நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அதே மாதிரி என் பிள்ளையோடைய உயர்வுக்கு நான் செலவு செய்வதில் தவறு இல்லை. நான் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கான செலவு இருந்தது இல்லையா, அந்த மொத்த செலவு இன்னைக்கு ப்ரீ கேஜிக்கு ஆகுது. ஐயா குற்றாலீஸ்வரன் ஒருத்தர் தான் தெரியுமா, பாக் ஜலசந்தியை கடந்தானே, அவனுடைய கண்ணீர் கதை தெரியுமா உங்களுக்கு? அவங்க அப்பா வீடு வித்தான், நிலம் வித்தான், மாடு வித்தான், எல்லாம் வித்தான். தான் பிள்ளை இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய வீரனாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான் சார்.
கடைசியாக போய் கம்பெனி வாசலில் போய் நின்னா என் புள்ள நீச்சல் அடிக்கணும் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு போது அந்த கம்பெனி சொன்ன வார்த்தை நீச்சல் அடிப்பான் சரி கடல்ல, ஆடியன்ஸ் எங்கடா உட்காந்து பார்ப்பான்னு அவமானப்பட்ட பொழுது குற்றாலீஸ்வரன் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிடும், அப்பா நீ அழுவாதப்பா, இதோடு நான் நீச்சல் அடிப்பதை நான் நிறுத்தி விடுகிறேன்னு சொன்னா, ஒருவேளை அவனுக்கு அன்னைக்கு நடந்திருந்தால் அவங்க அப்பா மனம் கொடுத்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீச்சல்ல ஒருத்தன் வந்திருப்பான் சார், கோல்டு மெடல். ஞாபகத்தை வச்சுங்க. நீங்க நீரஜ் சோப்ரா பத்தி பேசாதீங்க, இங்க ஒருத்தன் வந்திருப்பான். அவனால முடியலையே சார். அவனோட டைரியை திறந்து பார்த்தா எழுதியிருக்கான், 2 கண்ணு வரைஞ்சி 4 கண்ணீர் சொட்டு போட்டு முற்றும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு கடையத்துல போய் உட்காந்துட்டு டைப் பண்ணுகிறான் சார், கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு. இந்த வருத்தத்தை, இந்த வலி உங்களுக்கு புரியாது. அவர் சொல்றாரு நீங்க நோ சொல்லி பழகுங்க. நான் கேட்டிருக்கேங்க நோ, நான் கேட்டிருக்கேன் நோ. எங்க அப்பா நோ சொல்லியிருக்காரு. எவ்வளவு நோ? 30 ரூபாய் வாட்ச், 30 ரூபாய் வாட்சிங்க. எங்க அப்பாட்ட கேட்ட, அப்பா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க, 30 ரூபாய், இப்படி அழுத்தினா லைட் எரியும், பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க, 30 ரூபாய் வாட்ச் வாங்கி தரேன்னா. 6ஆம் கிளாஸ்ல கேட்ட நோ, 7ஆம் கிளாஸ்ல நோ, 8ஆம் கிளாஸ்ல நோ, 9 நோ, 10ஆம் கிளாஸ் போய் நிற்கிறேன், பாஸ் பண்ணிட்டு போறேன். எனக்கு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வாட்ச் கிடைக்கல நண்பர்களே. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், இந்த நோ ஒரு தடவை எங்க அப்பா நோ சொல்லும் போது நான் அழுத வழி என்பது என்னுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக வரக்கூடாது என்பதற்காக நான் வாங்கி கொடுப்பது தப்பு. நீங்க சொன்னா அந்த தப்பை நான் திரும்பி 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 செய்வேன் சார். நீங்க சொல்றீங்களே பிள்ளைகளை மனதார வளங்க, கவிஞர் சொன்னார், பிள்ளைகளை நல்ல மனதோடு வளருங்க சார். இன்னைக்கு நீங்க ஒரு ஒலிம்பிக்ல பாக்ஸிங் ஒரு பொண்ணு வாங்கினா இல்லையா, லவ்லினா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சேத்துல தான் சார் வந்தாகணும். கிராமத்து மலையிலேருந்து அவள் இறங்கி சேத்துல தான் நடந்து வரணும். நடந்து வரா. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? இன்னைக்கு அவ மெடல் வாங்கிட்ட பிறகு அரசாங்கம் அவ ஊருக்கு பாதை போடுறா. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் பாதையே இல்லாத ஊருக்கு அந்த பெண் பாதை போட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்க வள்ளுவன் தான் சொன்னார், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மக்கள் எல்லோருக்கும் இனிதுன்னா. நல்ல பிள்ளைய பெற்றுறா. நான் செய்யக்கூடிய செலவை இது அதிகம் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? யார் இந்த ஸ்கேலை வைக்கிறது? என் பிள்ளைக்கு நான் செலவு பண்றேன் சார், என் பிள்ளை டெவலப் ஆவான், என் பிள்ளை ஜெயிப்பான். வாழ்க்கை என்பது ரேஸ் கிடையாதுங்க, அது ஒரு பிரம்மாண்டம், அதை அனுபவிக்கணும். நீங்க அதெல்லாம் வேணாம். ஆதி காலத்து மாதிரி எல்லாருமே போய் கோமணம் கட்டிட்டு போங்க, எல்லாம் அப்படியே பழைய காலத்து மாதிரி இருந்துங்களா? முடியாது. உலகம் போகின்ற வேகத்திற்கு ஓட வேண்டும் என்று சொன்னால் செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும். அந்த செலவை என்னுடைய மகனுக்கோ என்னுடைய மகளுக்கோ நான் செய்வதை பெருமையாகவும் ஆனந்தமாகவும் நினைக்கிறேன் என்று கூறி செலவு செய்யுங்கள். கூடுதல் செலவு நன்மையை பயக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக, குழந்தைகளுக்கு அதிக செலவு செய்வது தேவையற்றதே என்ற அணியை நிறைவு செய்ய நம் மனம் கவர்ந்த டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் வருகிறார். நோ சொன்னார், நோ சொன்னார், நோ சொன்னார்னு நம்ம எங்கள் அணியிலே சேர்ந்த கவிஞர் அவர்கள் சொன்னதற்கு அவர் திரும்ப சொல்லி, எங்கள் அப்பா எனக்கு வாட்சி வாங்கி கொடுக்கல, அப்புறம் பாருங்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னாரு. அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் அப்பா ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு நோ 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 சொன்னதுனால தான் இன்னைக்கு நீங்கள் டிஃபென்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஜாபில் சேர்ந்துருக்கீங்க. இந்த வாட்சியை கட்டிட்டு இன்னைக்கு முன்னாடி உட்காந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறீங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நாங்கள் செலவுலாம் செய்ய வேணான்னு சொல்லவே இல்லையா, சிக்கனமாக செய்யுங்கன்னு சொல்கிறோம். அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க, நம்ம ஆளுங்க அப்பயே சொல்லுவான். இன்னும் நிறையா சொல்லுவாங்க தலைவர் நடுவர் அவர்களே, விரலுக்கேற்ற வீக்கணும்னு சொல்லுவான். சினிமாவே வந்துச்சு, முடிக்கு ஏற்ற கொண்டாமானுங்க, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் சொல்கிறாரு, நான் ஏன் காசு எங்கள் வீட்டு காசியா, நான் செலவு பண்ணுவேன், உங்களுக்கு என்ன வந்திருக்கு, உங்களுக்கு என்ன வந்திருக்காரு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, நாங்கள் என்னையா சொன்னோம், உன்னிட்ட பணம் இருந்தால் செலவு பண்ணியா, எங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டில் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஒன்றும் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன்லாம் வீணாப்பட மாட்டான். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், சென்னை மருத்துவக் கல்லூரியில். அப்புறம் MBBS பட்டம் வாங்கியிருக்கேன், அப்புறம் DCH பட்டம் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு இணை இயக்குனராக இருக்கேன். நிறைய பணத்தை கொட்டி அவன் கேட்குற ஐபாட்லேருந்து லேப்டாப்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அவன் அறிவாளி ஆகிடுவான், புத்திசாலியோ ஆகிடுவான்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. அது தவறான ஒரு எண்ணம். இப்போ நிறைய காசை கொடுத்துட எக்ஸ்ட்ராவாக கொடுத்துன்னு வச்சுங்களேன். அவர் நம்ம நல்லவாள் அண்ணன் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னாரு. பா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வர வேண்டியதான்ப்பா, நாங்கள் வேணான்னு சொல்ல. எக்ஸ்ட்ரா வேகன்சின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படிமா. எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்னா அவன் கொஞ்சம் பந்தா காட்டுவான்டா, சும்மா ஒன்றும் இல்லை, பாக்கெட்டில் 500 ரூபா இருந்தால் அப்படியே டாம்பிங்க பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்காக அப்படி செலவு பண்ணுவான் அப்படிமா. ஒன்று தெரிஞ்சுங்க, ஊதாரியாக போய் நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன்,
ஊரு நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த அவமானம் இருக்குதே, அது மட்டும் ஒரு மனிதருக்கு எந்த காலத்திலும் வரக்கூடாது. பல பேர் தனக்காக வாழ்றது கிடையாது. எதிரணியில் உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. பல பேர் எதுக்கு செலவு பண்ணுறான்னா, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி செலவு பண்ணுறானே, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி தீபாவளி கொண்டாடுறானே, 10,000 2 வெடிக்கிறானேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பல பேர் கடன் வாங்கி தீபாவளியை கொண்டாடி கடல்ல மூழ்கி போன வரலாறுலாம் உண்டு. கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ராமபான செருக்களத்தில் உற்ற போது, அப்ப கடன் பட்டவனுடைய நெஞ்சம் எப்படி அவமானத்துக்குள்ளா இருக்கு. நம்ம கடனை வாங்கிட்டு கடன்காரன் நம்ம வீட்டு வாசல்ல சத்தம் போடும்போது இருக்கக்கூடிய அவமானத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த எக்ஸ்ட்ரா வேகன்சி ஆடம்பர செலவு என்பது நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு திருக்குறள் உண்டு, அது உன்னே போது நடுவர் அவர்களே, ஆகாறு அளவிட்டு இல்லதாயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை. அதுதான் நிரந்தரமான தீர்வு இதுக்கு. அதாவது வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் செலவு செய்யக்கூடியது வருமானத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வரவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பசங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரிஞ்சாதான் அவனுங்களும் சரி நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். பணம் காசு இருந்தால் தான் ஏன் மதிப்பான். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஐயா சொன்ன மாதிரி காது குத்து இந்த மொட்டையடி இதுக்கெல்லாம் போயிட்டு பந்தியில் உட்காந்து நல்லா 3 வேளை தின்னுபிட்டு மூக்கு பிடிக்க தின்னுட்டு மொய்ய எழுதாம வாங்கலேன், உன்னை எவ்வளோ மதிப்பானுங்களா? ஆபிரகாம் லிங்கன் யாரோட பையங்க? ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியுடைய பையன். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆகவில்லையா? அவர் செருப்பு தைக்கியருடைய தொழிலாளியுடைய மகன் என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையிலே அவர் போய் இதில் உட்காந்துட்டாரு. அந்த செஷன்ல சபையில் உட்கார்ந்துருக்கும் போது அதை சுட்டி காட்டி இழிவுபடுத்துகின்ற நோக்கில் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், லிங்கன் அவர்களே நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீர்கள், உங்களுடைய தந்தையார் தைத்த செருப்பைத்தான் நான் போட்டிருக்கிறேன் என்று அவருடைய அப்பா செஞ்ச தொழில அதை நினைவுபடுத்துகின்ற முகமாக பேசின போது உடனே லிங்கன் அடுத்த வார்த்தை சொன்னாரா, ஆஹா என்னுடைய அப்பா தைத்த செருப்பை நீங்கள் இன்னும் அணிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்ற போது அவருடைய தொழிலுடைய நேர்த்தியை கண்டு நான் வியக்கிறேன். ஒரு கால் அது பழுதுபட்டால் அதை என்னிடத்திலே நீங்கள் எடுத்து வாருங்கள், நான் சரி செய்து தருகிறேன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம். அப்ப மன நிம்மதி என்பது எதிலே இருக்கிறது என்றால் நம்முடைய மனதை பொறுத்து தான் இருக்கிறது, பொருளிலே இல்லை என்ற உண்மையை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்லித்தாருங்கள். கண்ணா பின்னாடி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் அத்தியாவசியம். அதற்கு தேவையான செலவு, அதுதான் அத்தியாவசியமான செலவு. அதனால் நல்ல தீர்ப்பை நல்லுவீர்கள் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளை பற்றி பேசினா அது ஒரு சுகம். வீட்டில் குழந்தைகளோட எவ்வளவு நேரம் இருந்தாலும் நமக்கு பொழுது போகிறதே தெரியாது. அதான் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி. அந்த குழந்தைகளை நேசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்துல் கலாம்கிட்ட என் பிள்ளையை கூட்டிகிட்டு போனேன். அவர் ஜனாதிபதியாக இருந்தப்போ சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி. அப்போ 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கு. அப்துல் கலாம் கேட்குறாரு, லியோனி மகளா நீ என்ன ஆக போகிற? நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னுச்சு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொன்னது, எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா அப்புறம் யார் நோயாளியாக இருக்கிறது அப்படின்னாரு. எவ்வளோ பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. டாக்டர் ஆகிறது மட்டும்தான் படிப்பா? ஏன் மற்றவன் படித்தவன்லாம் வாழலையா? இன்றைக்கி டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும். எங்கள் அப்பாலாம் இன்ஜினியரிங் காலேஜில் என்னை சேர்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு காசு இல்லை சேர்க்கலை. கடைசிக்கு அவரோட காசில் ஒரு டிகிரி படிக்க வச்சார். இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன்னா எங்கேயாவது ஒரு கம்பெனியில் எவன்கிட்டயாவது சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். 33 வருஷம் ஆசிரியராக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பேச்சாற்றலோட ஒரு பட்டிமன்ற நடுவராக அன்னைக்கு வந்ததுக்கு அன்னைக்கு எங்கள் அப்பா இவனுக்கு போதுண்டா அந்த செலவு அப்படின்னு நினச்சாரு. போதும், பணத்தை பார்க்காதீர்கள் மனதை பாருங்கள் சொன்னார் நெல்லை ஜெயந்தா. என்ன பொருள் பொதிந்த வார்த்தை. பணத்தை பார்க்காம வெறும் மனசை மட்டும் பார்த்தா மகன் சந்தோஷமாக இருப்பானா? பெரிய திருவிழா கூட்டு போய் மகனே மனசா பாடுறா, அப்பா ராட்டனம் சுற்றுறாங்கப்பா, 20 ரூபா கட்டி ராட்டனத்தில் ஏற்றுப்பா. ராட்டனமாடா முக்கியம், மனசு தாண்டா முக்கியம். அப்போ பார்க்குறான் அவங்க அப்பனை, எதுக்கியா பெத்த, மனசாட்சியே இல்லாமல் பெற்றிருக்கிய அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? ஸ்வீட்ஸ் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க கோயில் திருவிழாவில். அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுப்பா. அது சாப்பிட்டா சக்கரை வியாதி வரும்டா. 5 வயசு பையலுக்கா சக்கரை வியாதி வரும்? ஏமாத்தினான் பாருங்க. அந்த செலவு செய்ய முடியாத அப்பாவை அவனால் ஜீரணிக்க முடியல.
எந்த தகப்பன் தன் பிள்ளையினுடைய தேவைகளை முழுவதும் பூர்த்தி செய்கிறானோ அவன்தான் முழுமையான தந்தை. அதை பூர்த்தி செய்ய முடியலையா, நீ தகப்பனாக இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. அதான் உண்மை, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு நாட்டில் எப்படிப்பட்ட மாறுதல் நடந்திருக்கு பாருங்க. நம் தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. என்னை பார்க்க வர்றவங்க யாரும் எனக்கு சால்வை போட வேணாம், பூச்செண்டு கொடுக்க வேணாம், அதுக்கு பல புத்தகங்களை தாருங்கள் என்று அறிவித்த இந்தியாவினுடைய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், சால்வை போடாதீங்க, அதுக்கு பல புஸ்தகம் கொடுங்கன்னு. இதை ஒரு மேடையில் போய் நான் சொன்னேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் சால்வைக்கு பதிலாக புத்தகத்தை போட வேண்டும் என்று கூறிய ஒரே தலைவர் நம் கலைஞர் தான் அப்படின்னு சூலூரில் பேசுகிறேன். ஒருத்தர் மேடைக்கு வந்து இந்த கருத்தை சொன்ன அண்ணன் அவர்களுக்கு இந்த சால்வையை போடுகிறேன். அது உண்மையெல்லாம் ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதா? சால்வை போடக்கூடாதுங்கிற கருத்தை தலைவர் சொன்னார்றாங்கிறேன், அதுக்கு பாராட்டி சால்வை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி புத்தகங்களை வசூல் பண்ணி 15 நூலகங்களுக்கு 2.5 லட்சம் புத்தகங்களை வழங்கிய முதல்வர் நம் தமிழக முதல்வர். 2 லட்சம் புத்தகம் நூலகங்கள். ஒரு நூலகத்தை திறப்பதும் 5 சிறைச்சாலைகளை அடைப்பதற்கு சமம். அப்போ 15 நூலகத்துக்கு 2 லட்சம் புத்தகம் கொடுத்துருக்காருன்னா இது அவசியமான செலவா, அவசியமற்ற செலவா? பெரிய அறிஞர்களுடைய பொன்மொழிகளையெல்லாம் தொகுத்து எங்கள் திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு நன்றின்னு சொல்லி 1000 பொன்மொழிகள் ஒரு புத்தகத்தை கொடுக்குறான். அப்படி அதிக செலவு செய்து உன் மகனை மகிழ்ச்சிப்படுத்துவதை விட அவன் மனதை பக்குவப்படுத்துவதற்கு நீ என்ன செய்தாய்? பிள்ளைக்கு முதல்ல கஷ்டம்னா என்னங்கிறத தெரிஞ்சு பழக்கப்படுத்துங்க. பசினா என்னன்னு தெரியணும், அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், வியாதினா என்னன்னு தெரியணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைகளை மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. அந்த நோயில் கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது அவன் மனசு இறங்கும். நம்ம என்னைக்காவது ஒரு டாக்டராகி இலவசமாக இவங்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்யணுங்கிற ஆசை அவனுக்கு வரும். ஒரு கோடீஸ்வரனாக உன் குழந்தை வளருவதை விட நல்ல மனிதனாக வளர்வதற்கு அதிக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு திண்டுக்கல்ல ஒரு 10 ஏக்கர் நிலமும் 3 அப்பார்ட்மெண்ட்டு எனக்கு எழுதி வச்சுருந்தாருன்னா அங்கே உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருந்திருப்பேன். எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்க்கலை, என்னைய ஒரு சாதாரண டிகிரி படிக்க வச்சு ஒரு ஆசிரியர் ஆக்கினார் பார்த்தீங்களா? அதனால தான் லியோன் இங்கே இருக்கேன். ஆடம்பர செலவு செய்து உங்கள் குழந்தைகளை அகங்காரத்தோடும் கர்வத்தோடும் வளர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை பார்க்க விடாமல் செய்வது வளர்ப்பல்ல. தேவையான செலவுகளை செய்து ஒரு நல்ல மனிதனாக உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவுகளை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்வது தேவையற்றது என்று தீர்ப்பு சொல்லி தேவையான செலவுகளை செய்யுங்கள். அதுதான் இந்த சுதந்திர திருநாளில், விடுதலை திருநாளில் நாம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.